கோயம்பேட்டில் வந்து பாருங்க 110 கிலோ வெயிட் தூக்குற இந்த ஃப்ளாரன்ஸுக்கு உங்களை சிரிக்க வைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆனா சிரிக்க வைக்க மாட்டேன். ஏன்? ஏன்னா காமெடி இல்ல. வா உட்கார். ஒத்துக்கிற. என்னையா பிரச்சனை? எத்தா பாரு சூப்பரா ஒரு கேரக்டர். எல்லாத்துக்கும் இப்படியே பண்ணிட்டு போறான். அவன் வேற கெட்டப்ல வந்தாலும் அதே தான் பண்ணுவான். ராஸ்கல்ப்பா. லட்டி பூலாவன். ஏப்பா என்னையா பிரச்சனை? ஒரு சந்திர முட்டு வச்சு பார்த்தேன் மேடம். என்ன தப்பு சொல்றானே இவனுக்கு வேற ஒரு லைன் ஓடுது மேடம். பாக்கியாக்கும் அவனுக்கும் தொடர்புக்கு லவ் பண்றான். அது என்னன்னு கேளுங்க. நீங்க வாங்க உட்காருங்க. டீம் கூப்பிட்டு வாங்க அவங்கள. தொடர்பு இருக்கா உனக்கு அந்த ஆள் கூட? ஓ மை காட். மேடம் கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா மேடம்? ஏப்பா நீ பாக்கியாவை லவ் பண்றியாப்பா? ஆமாமா அது ஆள் கேளுமா நீங்களே. நான் தான் லவ் பண்றேன். நான் தான் கான்ஃபிடன்ஸ் சொல்றேன்ல மேடம். அவங்களுக்கும் இவங்க லைன் ஓடுது. இவன் லவ் பண்றான். அவன் இவங்கள லவ் பண்றான். சாரி அவன் வந்து உங்களை லவ் பண்றான். நீங்க அழகா பார்க்க ஐஸ்வர்யமா இருக்கிறதுனால அவன் விழுந்துட்டான். ஏமா லவ் எல்லாம் பண்ணலாமா? நீங்க சீரியல் ஆர்டிஸ்ட் தான் நல்ல ரியாக்ஷன் கொடுக்குறீங்க தெரியுது. அதுக்கு இவ்வளவு ரியாக்ஷன் வேணாம். உங்களுக்கு அவனுக்கு லைன் ஓடுதா இல்லையா எனக்கு தெரியும். நான் உன்னை பார்த்து மேடம் மேடம் ஏமா முன்னாடி அடிக்காதமா முன்னாடி அடிக்காதமா மேடம் 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 அம்மா மேடம் ஏமா லைன் எல்லாம் ஓடலாமா? லவ் மட்டும் தான்மா. அப்படி அடிங்கம்மா. மேடம் நாய் கட்சி நீங்க நாக்குல குத்தோட என்ஜாய் பண்ணுவான் மேடம். அவன் ஒண்ணுதான் குத்துக்கன்னு மேடம். அவன் நான் லவ் பண்றான்னு சொல்லிட்டு நீங்க கோவப்படுறீங்களா இல்ல ஃபீல் பண்ணி அவனை லவ் பண்றீங்களா? உண்மையான புரியல. இப்படி போனா அவன் என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்க. வருத்தப்படல. பாருங்க பாருங்க அங்க பாருங்கம்மா. என்ஜாய் பண்ண நல்லா அப்ப சிரிக்கிறான் பாருங்க. சிரிக்கிறான் பாருங்க. எப்படி சிரிக்கிறான் பாருங்க மேடம். டீ ரசம். இவனை போய் அந்த பக்கம் உட்கார வைங்கயா. இவன் ஒரு லைன் ஓடிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? பர்சனல் காமெடி பண்றியா? உட்காரு.